இன்னைக்கு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே வர அறிவியல் தொழில்நுட்பங்களோட வளர்ச்சியை வச்சு எதிர்காலம் என்னவா இருக்குன்னு நம்மளால கணிச்சிட முடியும். ஆனா தடயங்களும் ஆதாரங்களும் கிடைச்சாலுமே ஆராய்ச்சியாளர்களால சில தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களையும் மர்மங்களையும் முழுசா புரிஞ்சிக்கவே முடியறதில்ல. அப்படி பலரையும் மிரள வச்ச சில பழமையான தொல்லியல் கண்டுபிடிப்புகளையும் வினோதமான இடங்களையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஆல் தட் கிளிட்டர்ஸ். நாம வாழற அந்த பூமி எப்ப நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அள்ளி கொடுக்குன்னு கணிக்கவே முடியாது. அப்படித்தான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற காங்கோ பகுதி கிராமத்துல சிலர் 2019 வருஷம் ஒரு மலைப்பகுதியை ஒட்டி தண்ணிக்காக பள்ளம் தோண்டினப்போ எதிர்பாராத விதமா நிறைய தங்க துகள்கள் கிடைச்சிருக்கு. இது தெரிஞ்ச அந்த பகுதி கிராம மக்கள் எல்லாரும் அந்த பகுதியை ஆழமா வெட்டி தங்கத்தை சல்லடையா செழிச்சு எடுக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க. ஆனா விஷயம் பரவன அடுத்த சில மணி நேரங்கள்லயே அங்க வந்த லோக்கல் அத்தாரிட்டி மொத்த இடத்தையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்லி பேன் பண்ணி சீலும் வச்சிருக்காங்க. ஸ்கல்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். கனவுல வரதெல்லாம் நிஜத்திலையும் நடக்குமான்னு கேட்டா கேள்விக்குறியான ஒண்ணுதான். ஆனா 2001 வருஷம் பல்கேரியாவை சேர்ந்த ஒரு நபருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டிருந்தது. அந்த நபர் ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு கனவுல மெட்டாலிக் எல்லோ கலர்ல வினோதமான உடை அணிஞ்சிருந்த ஏலியனிஸ்டிக்கான 2 உருவங்கள் பல்கேரியாவில் இருக்கிற ரோடோப் மலைப்பகுதியில அந்த நபரை சந்திச்சு எதையோ தரையில பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிற மாதிரி காட்சிகள் வந்திருக்கு. ரொம்ப வினோதமான இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் சட்டுன்னு முழிச்சுக்கிட்ட அந்த நபர் உடனே கனவுல வந்த அந்த இடத்துக்கு அடுத்த நாள் போய் குறிப்பிட்ட அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்போ உள்ள இருந்து ஒரு விசித்திரமான மண்டை ஓடு ஒண்ணு கிடைச்சிருந்தது. ஒரு மனித குழந்தை அளவுக்கானதாக இருந்தாலும் அது நிச்சயமா மனித மண்டை ஓடு இல்ல, அதோட மற்ற விலங்குகளோடதும் இல்ல. அதனால அதிர்ச்சி அடைஞ்ச அந்த நபர் அந்த மர்மமான மண்டை ஓட்டை ஒரு பேலியன்டாலஜிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காரு. ஆனா அது என்ன விதமான மண்டை ஓடுங்கிறத அந்த ஆராய்ச்சியாளராலையுமே கூட சரியா கண்டுபிடிக்க முடியல. கனவுல வந்த ஒரு சம்பவம் நிஜத்துல மண்ணுக்கடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மண்டை ஓட்டை காட்டி கொடுத்ததே அவரால் நம்ப முடியாத சூழ்நிலையில அப்படி கிடைச்ச மண்டை ஓட்டை வச்சு நிறைய வதந்திகளும் கட்டுக்கதைகளும் பரவ ஆரம்பிச்சிருந்தது. சிலர் என்ன சொன்னாங்கன்னா இது ஜெனடிக் இன்ஜினியர்ஸால செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு மிருகத்தோட மண்டையோட இருக்கலாம். அதுவும் இப்ப இல்ல, அட்லாண்டிஸ்ல வாழ்ந்த அப்போதைய அதிபுத்திசாலிகள் தான் இது உருவாக்கி இருந்தாங்கன்னு இன்னும் சிலர் ஏலியன்கள் பூமிக்கு வந்துட்டு போனதுக்கான ஆதாரம் தான் இந்த ஸ்கல் அப்படின்னு நிறைய கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இது எதோட மண்டையோட்டு பகுதி? உண்மையிலேயே இது ஏலியனோட மண்டையோடு தானா? ஒரு குறிப்பிட்ட மனிதரோட கனவுல வந்து ஏன் இது காட்டி கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கான தெளிவான விளக்கமும் காரணமும் இன்னமும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. லாலிபெல்லா சர்ச்சஸ். பாறைகளை மேல இருந்து கீழ்வெளியா குடைஞ்சி ஒற்றை கல்லிலேயே உருவாக்கப்பட்ட மோனோலித்திக் வகையை சேர்ந்த குடைவரை கோவில்களை இந்தியாவில் பார்த்திருப்போம். இந்து மத கடவுள்களுக்காக எல்லோரா வெட்டுவான் கோவில் மாதிரியான பிரபலமான கோவில்கள் இந்த வகையில தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா கிறிஸ்துவ மத தேவாலயம் ஒண்ணுமே கூட இப்படி ஒற்றை பாறையை மேல இருந்து குடைஞ்சி அதை ஒரு முழு கட்டுமானமா உருவாக்கி இருக்காங்க. அதுதான் இந்த லாலிபெல்லா சர்ச்சஸ். பாறைகளை செதுக்கி உருவாக்கப்பட்ட 11 தேவாலயங்களை கொண்ட இந்த பகுதி எத்தியோப்பியாவில் லாலிபெல்லாங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. கிபி 12ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியிலையும் 13ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலையும் ஜாக்வே வம்சத்து மன்னரான கெப்ரே மேஸ்க்வெல் லாலிபெல்லாங்கிறவரால கிறிஸ்தவர்களோட புனித நகரமான ஜெருசலேமை தன்னோட தேசத்துல மறுபடியும் உருவாக்கணும்னு நினைச்சு இந்த பாறைகளை குடைஞ்சு 11 தேவாலயங்களை உருவாக்கி இருக்காங்க. வெறும் உளிகளை மட்டுமே வச்சு வெட்டி இந்த 11 தேவாலயங்களையும் ஆழமான படிக்கட்டுகள் அகலிகளோட சேர்த்து உருவாக்க மட்டுமே 24 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் ஏறத்தாழ 50 அடி உயரம் கொண்ட ஒவ்வொரு தேவாலயமுமே ஒரே ஒரு ஒற்றை கல்லால உருவாக்கப்பட்ட மோனோலித்திக் வகையை சேர்ந்ததுங்கிறது தான் இதுல நம்ப முடியாத ஆச்சரியமான விஷயம். எத்தியோப்பியாவில் வளர ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ்களுக்கான சர்ச்சான இது இன்னைக்கு யுனெஸ்கோவினால பாரம்பரிய தலமா அறிவிக்கப்பட்டு உலகத்தோட முக்கியமான கிறிஸ்தவ புனித யாத்திரைக்கான தலங்கள்ல ஒன்னாவுமே இருந்துட்டு வருது. மென் இன் த மவுண்டன்ஸ். காலரடாவில் இருக்கிற செயினி மலைப்பகுதி பக்கமா நடந்து போனீங்கன்னா வனவிலங்குகள் நடமாடுறதும் அடர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் மட்டும்தான் உங்க கண்களுக்கு தென்படும். ஆனா உங்க கண்களுக்கு தென்படாத ஒரு டாப் சீக்ரெட்டான கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி அங்க மலைகள்லாம் மறைஞ்சிருக்கு. மலைகளை குடைஞ்சி சுரங்க மாதிரி உருவாக்கப்பட்ட இதை 1960களில் கோல்டு வார் உச்சத்தில் இருந்த சமயத்துல அமெரிக்கா இதை கிரியேட் பண்ணி இருந்தது. மொத்தம் 6,93,000 டன் எடை அளவுக்கான கிரானைட் கற்களை மலையில இருந்து குடைஞ்சி வெளியெடுத்துட்டு ஒரு ரகசியமான அமெரிக்கன் பேஸை இதுக்குள்ளார உருவாக்கி இருக்காங்க. சூப்பர் பங்கர்னு அழைக்கப்பட்ட இந்த சுரங்கம் 2000 அடி உயரம் கொண்ட மலையை அடிபாகத்தில் இருந்து குடைஞ்சி உருவாக்கி இருந்ததுனால இந்த சுரங்கத்தை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ், பயோ வெப்பன், நியூக்ளியர் பாம்னு சொல்லி எதாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் நார்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்டோட ஆபரேஷன்ஸை ரொம்ப ரகசியமா நடத்த இந்த சூப்பர் பங்கர் சிறந்த இடமா இருந்தது. அமெரிக்காவையும் கனடாவையும் வான்வழியா தாக்க எந்த எதிரி நாடுகள் பிளான் பண்ணி உள்ள நுழைஞ்சாலும் உள்ள இருந்துகிட்டே ஈஸியா முன்கூட்டியே கண்டுபிடிச்சு வானத்திலேயே அழிச்சிருவாங்க இந்த அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்ட். அது மட்டும் இல்ல, வெளி உலகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஆபத்துகள் உள்ள நுழைஞ்சாலும் இந்த ஒரு பங்கரை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. 25 டன் எடை கொண்ட இரும்பு கதவுகள் ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆகிருங்கிறதுனால அமெரிக்காவோட அனுமதி இல்லாம ஒரு ஈகாக்கா கூட உள்ள நுழைய முடியாது. இப்படிப்பட்ட இந்த கவர்மெண்ட் பில்டிங் கிளினிக், ஜிம், ஸ்டோர், சப்வேன்னு எல்லா விதமான வசதிகளோடையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கேட் ஆஃப் தி காட்ஸ்.
சில சமயம் நிஜ உலகம் கற்பனை கதைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறத விடவும் நம்ப முடியாத பல அதிசயங்களை கொண்டதாவே இருக்கும். அதுல குறிப்பிடும்படியான ஒன்றுதான் கேட் ஆஃப் தி காட்ஸ் அழைக்கப்படுற இந்த அராமு மூருங்கிற இந்த பகுதி. ஒரு மிகப்பெரிய செங்குத்தான கற்பாறைக்கு நடுவுல நுழைவு வாயில் கதவு மாதிரி அளவெடுத்து செதுக்கிற மாதிரியான இந்த பாறை அமைப்பை 1990களில் பெருநாட்டோட லேக் டிட்டிகாக்காங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்கா பழங்குடிகளால கட்டமைக்கப்பட ஆரம்பிச்சு பின்னாட்கள்ல பாதியிலேயே கைவிடப்பட்டதா சொல்லப்படுற இந்த நுழைவு வாயில் பாறை பத்தி வேற ஒரு கதையும் சொல்லப்படுது. அது என்னன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில வானத்துல இருந்து வட்ட வடிவத்துல கோல்டன் டிஸ்க், அதாவது ஒரு தங்க தகடு வந்து விழுந்ததுன்னு இன்கா பழங்குடியினத்தை சேர்ந்த பிரீஸ்ட் ஒருத்தர் அந்த தங்க தகட்டை எடுத்து அந்த செதுக்கின பாறைக்கு நடுவுல பொருத்தினதாகவும், அதுக்கப்புறம் அந்த கதவு மாதிரியான வெட்டப்பட்ட பாறை உண்மையிலேயே திறந்ததாகவும், அது வழியா உயரமான மனிதர்கள் வந்துட்டு போனதாகவும் ஒரு அர்பன் லெஜெண்ட், அதாவது ஒரு நாட்டுப்புற கதை சொல்லப்படுது. ஆனா பலரும் நாட்டுப்புற கதைன்னு நம்புற இந்த விஷயத்தை ஜெர்ரி வில்ஸ்ங்கிற ஒரு பேரானார்மல் ரைட்டர் உண்மைதான்னு சொல்லி மிரள வச்சதோட தான் உண்மையிலேயே அந்த நுழைவு வாயிலுக்குள்ள நுழைஞ்சு பார்த்ததாகவும் உள்ள நிறைய அமானுஷ்யமான அனுபவங்கள் கிடைச்சதாகவும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பெருநாட்டுல இருக்கிற இந்த பகுதியை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போற அளவுக்கு பிரபலமானதா மாறி இருந்தது. இருந்தாலும் இது உண்மையிலேயே யாரால எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான காரணம் மட்டும் இன்னும் முழுசா விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது. ஸ்கெலட்டன் ஆஃப் தி லூசி ஃபவுண்ட் இன் எத்தியோப்பியா. தனித்தன்மை கொண்ட அழகான வினோதமான மில்லியன் கணக்கான வகைகளை சேர்ந்த உயிரினங்களுக்கு ஒரு வீடா விளங்கக்கூடியதுதான் இந்த பூமி. ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இந்த பூமியில உயிரினங்கள் தோன்றி 4.5 பில்லியன் வருஷங்கள் ஆகுது. ஆனா உறுதியா இந்த காரணத்தினாலதான் பூமியில உயிரினங்கள் உருவானதுன்னு ஆராய்ச்சியாளர்களாலையும் இன்னமும் தெளிவா விளக்க முடியல. எல்லாமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலையும் கிடைச்ச தொல்பொருள் ஆதாரங்களோட அடிப்படையிலையும் தான் தோராயமா ஒரு கணக்கு அவங்களுமே சொல்றாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வளர்ந்திருக்கிற தொழில்நுட்பங்களின் உதவியோட எதிர்பாராம கிடைச்ச தொல்லியல் படிமங்களை வச்சு ஏறத்தாழ உண்மையான சில விஷயங்களை ஆராய்ச்சியாளர்கள் கணிக்க முடிஞ்சிருக்கு. அதுதான் லூசிங்கிற இந்த 3.2 மில்லியன் வருஷங்கள் பழமையான எத்தியோப்பியாவில் 1974 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்களால லூசின்னு பெயர் வைக்கப்பட்ட மனித இனம் உருவாக காரணமா இருந்த ஒரு காமன் ஆன்செஸ்டரோட எலும்புகளும் மண்டை ஓடுகளும். அந்த தொல்லியல் எச்சங்களை ஆராய்ச்சி பார்த்ததுல அது ஒரு அடல்ட் ஃபீமேலோட எலும்புகள்னு தெரிய இருந்தது. அதோட ஆப்பிரிக்காவில இருந்து இது ஒண்ணு மட்டும் இல்ல, மனித இனம் தோன்றி உலகம் முழுக்க பரவனதுக்கு ஆதாரமா பல தொல்லியல் தடயங்கள் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா பல தகவல்கள் அடங்கின வீடியோக்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. ஹேங்கிங் காஃபின்ஸ். சைனா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளோட இன்டீரியர் ஏரியாக்கள்ல காடுகளை கடந்து உயரமான மலைப்பகுதிகள் இருக்கிற பக்கமா நடந்து போனீங்கன்னா அந்த மலைப்பகுதியோட பாறை இடுக்குகள்ல இந்த மாதிரி மரப்பெட்டிகள் பொருத்தப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடியும். அதோட அதுங்கெல்லாம் சாதாரண மரப்பெட்டிகளா இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பர்பஸாவே மாட்டிவிடப்பட்ட சவப்பெட்டிகள். இறந்து போன மனிதர்களை மண்ணுக்குள்ளார புதைக்கிறதுக்கு பதிலா சவப்பெட்டியில வச்சு மணலை நிரப்பி உயரமான மலைகளோட பாறை இடுக்குகள்ல மாட்டி வைக்கிற இந்த கலாச்சாரம் பண்டைய சீனாவில் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்படி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சீனாவில் உருவான இந்த ஹேங்கிங் காஃபின்ஸ் கலாச்சாரம் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட தென்கிழக்காசிய பகுதிகளுக்கும் பரவி இருக்கு. அப்படி மாட்டி விடப்பட்ட சவப்பெட்டிகள்ல இன்னைக்கு 500ல இருந்து 1000 எண்ணிக்கை வரைக்கும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. மத்ததெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. ஆராய்ச்சியாளர்களோட தகவல் படி 3000 வருஷங்களுக்கு முன்னாடி சீனாவில் சிறுபான்மையா இருந்த போ அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க விவசாய நிலங்கள்ல மனிதர்களை புதைக்க கூடாதுன்னு நினைச்சோம். புதைச்சா காட்டு விலங்குகள் அதை தோண்டி நாசம் பண்ணனதுனாலயும் உயரமான மலை இடுக்குகள்ல மாட்டி வச்சதா குறிப்பிடுறாங்க. 1400 வருஷத்துக்கு முந்தைய டாங் டைனஸ்டியை சேர்ந்த சில வரலாற்று குறிப்புகள் கூட இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சீனர்களோட உணவு கலாச்சாரம் மட்டும் இல்ல, உயிர் போன மனிதர்கள் அடக்கம் பண்ற கலாச்சாரமுமே கூட அங்க வினோதமான ஒன்னதான் இருந்திருக்கு. காஸ்டில் கிராப்ஃபென்ஸ்டைன். மனிதர்கள் எல்லாருக்குமே உணவு உடைங்கிற வரிசையில அடுத்ததா வரக்கூடிய இருப்பிடம், அதாவது வாழறதுக்கான சொந்தமா நினைச்ச மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ், அதாவது ஒரு கனவு இல்லத்தை கட்டணுங்கிறதோ இல்ல வாங்கணுங்கிறதோ தான் பெரும்பாலானவங்களோட வாழ்நாள் லட்சியமாவே இருக்கும். ஆனா வாழற வீட்டை பொறுத்த வரைக்கும் அது வினோதமானதாகவும் வித்தியாசமான இடங்களையும் கட்டமைக்கிற வேலையை கடந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் செஞ்சுக்கிட்டே தான் வராங்க. அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இப்போ நீங்க பாக்குற இந்த காஸ்டில் கிராப்ஃபென்ஸ்டைன். இந்த கிராப்ஃபென்ஸ்டைன் கோட்டைங்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டுல இருக்கிற கிராப்ஃபென்டைன் மாகாணத்தை சேர்ந்த ஒரு வகையான குகை கோட்டை. உயரமான மலை மேல இருக்கிற கடினமான கற்பாறைகளை வெட்டியும் செதுக்கியும் குடைஞ்சும் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டையை 13ஆம் நூற்றாண்டுகள்ல தங்கறதுக்கான ஒரு ரகசிய இடமா மக்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ள நுழையணும்னாலும் பக்கவாட்டு வழியா ரொம்பவும் ஆபத்தான குறுகலான பாதை வழியா தான் நுழைய முடியும். கீழே விழாம பாதுகாக்க வேலி கூட கிடையாது. சுவிஸ் நாட்டு வரலாற்றுப்படி 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த இந்த கோட்டை அதுக்கப்புறம் முற்றிலுமா கைவிடப்பட்ட இடமா மாறி இருக்கு. இருந்தாலுமே என்னைக்கும் இந்த பகுதி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சுவிட்சர்லாந்து நாட்டு பாரம்பரிய தலங்கள்ல ஒன்னாவும் இருந்துட்டு வருது. மிஸ்டிஃபையிங் மெய்ஜி ஷான். சைனாவோட கான்சு மாகாணத்துல அடர்ந்த காட்டுக்கு நடுவுல உயரமான ஒரு மலைப்பகுதி தனித்தன்மையோட நின்றுகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் மவுண்ட் மெய்ஜி. ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா இதுவும் ஒரு சாதாரண சுண்ணாம்பு பாறைகளால உருவான மலை மாதிரி தான் தெரியும். ஆனா கிட்ட நெருங்கி போய் பாத்தீங்கன்னா தான் இதுல என்ன மாதிரியான கலை வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியும். இந்த மலையோட வெளிப்புற பாறைகளை ரொம்ப துல்லியமா குடைஞ்சி 194 கேவ் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம புத்தர் உள்ளிட்ட 7000க்கும் அதிகமான சிலைகளையும் செதுக்கி 1000 மீட்டர் உயரம் வரைக்கும் விதவிதமான சுவரோவியங்களையும் இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. புத்தருக்காக உருவாக்கப்பட்ட குகை மாதிரி நிர்மாணிக்கப்பட்ட இந்த கோட்டைகள் எல்லாம் மெய்ஜிஷான் புத்திஸ்ட் குரோட்டோஸ்னு அழைக்கப்படுது. புத்த துறவிகள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம அமைதியா தியானம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மலை குகைகள் ஏறத்தாழ 1600 வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கலாம்ங்கிறது தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. அதோட இங்க இருக்கிற எல்லா குகைகளும் படிக்கட்டுகளும் கற்களால மட்டுமே செதுக்கி உருவாக்கப்படல. உயரமான புத்தர் சிலைகளையும் சில படிக்கட்டுகளையும் மரத்தாலையும் இறுகி போன களிமண் சிலைகளாவுமே கூட செஞ்சு வச்சிருக்காங்க பண்டைய காலத்து சீனர்கள். அது மட்டுமல்ல இங்க இருக்கிற பெரும்பாலான சிலைகள் மணற்கற்களால உருவாக்கப்பட்டதா இருக்கிறதுனாலதான் இது மிஸ்ட்ரியான ஒன்னாவுமே பார்க்கப்படுது. ஏன்னா கான்சு மாகாணம் மட்டுமல்ல சீனாவை பொறுத்த வரைக்கும் மணற்கற்கள் அங்க கிடைக்கிறது ரொம்பவும் அபூர்வம் தான். அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய சிலைகளை உருவாக்குறதுக்கான சாண்ட்ஸ்டோன்ஸ் எங்க இருந்து கிடைச்சிருக்குங்கிறது தான் மர்மமான ஒன்னாவே இருக்கு. தி வெயில்ட் டெம்பிள்ஸ். ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களுக்கு போய் பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பனிச்சிருக்க விளையாட்டு, பாஞ்சு நீந்தறதுக்கு தெளிவா தண்ணீர் நிறமான ஏரின்னு பல அற்புதமான பகுதிகள் இங்க இருந்தாலும் இத்தாலியோட வடக்கு பகுதி ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களோட மலையடிவாரத்து பக்கமா போனீங்கன்னா வழக்கத்துக்கு மாறான ஒரு பகுதியை பார்க்க முடியும். அங்க இருக்கிற மலை அடிவாரத்தை கொடைஞ்சி உள்ள பல கலையம்சங்களோட கலவையா பழங்கால ஐரோப்பிய கோவில்களை பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதோட இது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி எல்லாம் உருவாக்கப்படல. 1978 வருஷம் தான் அற்புதமான கலை வேலைப்பாடுகள் நிறைஞ்ச இந்த டெம்பிள்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ஜினியர் ஆர்கிடெக்ட்னு யாரோட உதவியும் இல்லாம ஃபெடரேஷன் ஆஃப் டேமன்ஹர்ங்கிற ஒரு தனியார் கூட்டமைப்பு தான் ஆல்பர்டோ ஐராவுடிங்கிறவரோட சின்ன வயசு கனவை நினைவாக்குற விதமா இந்த பகுதியை பல வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 நபர்களோட பங்களிப்பு மூலமா இந்த அற்புதமான இடம் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியோட அடிவாரத்துல கட்டமைக்கப்பட்டு எனக்கு இத்தாலியோட முக்கியமான சுற்றுலா தலங்களை ஒன்னாவும் மாறி இருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.